வெரி குட். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசினேன். சூப்பர். இதுக்கப்புறம் யார் ஃபோன் பண்ணி விசாரிச்சாலும் இதே மாதிரி தான் பேசணும். புரியுதா? சொல்லு மஞ்சு. அக்கா, நீ சொன்ன மாதிரியே வேணு அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அவன் ஏதாவது ஆபத்துல இருக்கானு விசாரிச்சான். ஆனா நான் அர்ஜுனை கன் பாயிண்ட்ல மிரட்டி நார்மலா இருக்கிற மாதிரி பேச வச்சிட்டேன். சூப்பர் மஞ்சு. அவனுக்கு எந்த டவுட்டும் வரலையே? சான்ஸே இல்லக்கா. அர்ஜுன் ரொம்ப கேஷுவலா பேசியிருக்கான். அதனால எந்த டவுட்டும் வராது. சரி மஞ்சு, இங்க எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்க. இங்க எல்லா வேலையும் முடிஞ்சதும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிக்கா. ரெஜிஸ்டர் இன்னும் வரல. கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணலாமா? மேடம் உள்ள போலாமா? இல்ல வேண்டாம், நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். ஏன் மேடம்? காரணமாதான், ஏற்கனவே ரமாவுக்கு என் மேல டவுட் இருக்கு. இப்ப எனக்காக தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னு அவளுக்கு தெரியக்கூடாதுல்ல. அதனால தேவைப்பட்டா மட்டும் உள்ள போலாம். என்னாச்சுத்த? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல வேணும். என்னங்க, இன்னைக்கு அத்தை முகமே சரியில்லைங்க. அவங்க எதையோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அண்ணி, கடைசி நேரத்துல அம்மா முடிவு எதுவும் மாத்திர போறாங்க அண்ணி. அப்புறம் அர்ஜுன் உயிருக்கு தான் அண்ணி ஆபத்து. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. மா, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சலாமா? சரி கிருஷ்ணா. இந்தாங்கம்மா, டாக்குமெண்ட் காப்பி படிச்சு பாத்துருங்க. எதுக்கு ரமா இவ்ளோ சீரியஸா இருக்கா? ஏதோ தப்பா இருக்கே. கடைசி நேரத்துல மாத்தி பேசிடுவாளோ? வணக்கம் சார். சார், நாங்க சொல்லியிருந்தோம்ல, இவங்க தான் எங்க அம்மா ரமாதேவி. வணக்கம் மேடம். வணக்கம். லேப்டாப்லாம் படிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு ஓகே தானே? அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்ல? சரிங்க.
ஒரு 10 நிமிஷம் சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு பண்ணிடலாம். சார் 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 முதல்ல எங்க விஷயத்தை கொஞ்சம் முடிச்சு கொடுக்க பாருங்க சார். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். மாமா அவங்க தான் ஏதோ வேலை இருக்குன்றாங்கல்ல. ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, அவசரம் புரியாம. சார் சார் சீக்கிரம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுதாங்க சார், ப்ளீஸ் சார். சார் ஆமா சார். சரி வாங்க. மேடம், டாக்குமெண்ட்ல குறிப்பிட்டிருக்க கிருஷ்ணா, ஜோதி இவங்க 2 பேரும் உங்க பசங்களா? ஆமா சார். இவங்க கூட பிறந்த பவானிங்கிறவங்க இறந்துட்டதா சொல்லியிருக்கு. அதுக்கான டெத் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார், அதையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். சரிங்க மேடம், உங்க சுய சம்பாத்திய சொத்துக்களை இவங்க பேருக்கு எழுதி தர உங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் தானே? ஏன் சார் அவங்களுக்கு சம்மதம் இல்லாம தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்காங்களா? ஐயோ ஏன் சார் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு டைமை வேஸ்ட் பண்றீங்க? ஏங்க, இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டி. விட்டா என்ன என் வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க போல இருக்க. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அவ ஏதோ விவரம் புரியாம பேசுறா. சாரி சார். ஏய் சரிதா சுமாரு. சாரி சார். சொல்லுங்கம்மா, இந்த சொத்தெல்லாம் இவங்க பேருக்கு எழுதி தர உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் தான் சார். சரி இந்தாங்க. அப்ப இந்த பத்திரத்துல எல்லா பக்கத்திலும் கையெழுத்து போடுங்க. அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? கையெழுத்து போடுங்கம்மா. அதான் வீட்லயே எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டோமே, அப்புறம் என்னம்மா? மா என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதை தீர்த்துக்கலான்னு தான். சார் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன் சார். வாங்க. மா என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை தீர்த்துக்கலான்னு தான். என்னம்மா சந்தேகம்? எதுவா இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு பேசிக்கலாமா? இல்லை ஜோதி, என்னோட சந்தேகமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல தான்.
நீங்க 3 பேரும் எதுக்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை இவ்ளோ அவசரமா முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நான் சொத்து எழுதி தரேன்னு சொல்லிட்டேன். நான் வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பா காப்பாத்துவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நீங்க அவசரப்படுறதுக்கு என்ன காரணம்? சொத்து எங்கேயும் ஓடி போக போறது இல்லையே, அப்புறம் என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடலாமா, அதாம்மா. கிருஷ்ணா, உன்ன சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம என்கிட்ட போய் பேசாத. நீ பொய் சொன்னா அது உடனே எனக்கு தெரிஞ்சிரும். எனக்கு தேவை ஒரே ஒரு பதில் தான். உடனே சொத்தை பிரிச்சு உங்க பேர்ல எழுதி வாங்குற அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? அத முதல்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொன்னா இப்பவே இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு தந்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி இல்லைனா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்காது. வேணு, அத்தை. நீ போய் வண்டி எடு, நாம கிளம்புவோம். சரிங்க அத்தை. டிரைவர் வண்டி எடுங்க. அத்தை, அத்தை, மா, அத்தை, மா, அத்தை, மா. அத்தை. அத்தை. நீங்க இப்ப எங்க பேருக்கு எழுதி கொடுத்தாதான் அர்ஜுனோட உயிரை எங்களால காப்பாத்த முடியும். என்னக்கா சொல்ற? ஆமா வேணு, இப்ப அம்மா எங்களுக்கு எழுதி தர சொத்தை எல்லாம் சித்தி பேருக்கு நாங்க உடனே எழுதி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கிற மஞ்சு அர்ஜுனை கொண்டுடுவேன்னு மிரட்டுறா. ஆமாம்மா, அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோம். இல்லைன்னா அவனை காப்பாத்த முடியாதுமா. சூப்பர், எல்லாத்தையும் வளரிட்டீங்களா? ரொம்ப அருமை. பாத்தீங்களா சித்தப்பா, இவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அர்ஜுனை புடிச்சு வச்சுட்டு சொத்தை எழுதி வாங்க பார்த்திருப்பாங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது சித்தப்பா. ஏய், ஏய், டேய் வேணு, அடங்குடா. இப்போ உங்க வீட்டு புள்ள ஏன் தங்கச்சி கண்ட்ரோல்ல, அத ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப என்ன, என்னோட உண்மையான சுயரூபம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதானே? அத பத்தியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. எனக்கு தேவையெல்லாம் இந்த ரமாவை ஒண்ணு இல்லாம ஆக்கணும், அவ்வளவுதான். ஏய், என்ன பாக்குற ரமா? அதான் உன் பிள்ளைங்களே சொல்லிட்டாங்களே, அர்ஜுனுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப வேலை ஈஸியாயி போச்சுல்ல. இதுக்கப்புறம் நீ சொத்தை இவங்க பேருக்கு மாத்தி அத அவங்க என் பேருக்கு மாத்துறதை விட நேரா என் பேருக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சிரு.
முடியாதுன்னுலாம் நீ சொல்லவே முடியாது ரமா. ஏன்னா உன் பேர அர்ஜுன் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் என்ன நான் என்ன இங்க காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? சிரிக்கிற? சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்ற காயத்ரி? உன் நிலைமைய பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன சொன்ன? உன்னால என் பேரன் உயிருக்கு ஆபத்தா? எங்க ஒரு போனை போட்டு அவனை கொல்ல சொல்லு பாப்போம். என்ன காயத்ரி? ஹே, என்ன யோசிக்கிற? பண்ணு. நீ ரொம்ப திமிராதான் பேசிட்டு இருக்க. வேற வழி இல்ல, போன் பண்றேன். என்ன ட்விஸ்ட் பண்ண பாக்குறியா? நீ இப்படியே சிரிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் பேரன இப்பவே சுட்டு தள்ள சொல்லிருவேன். அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சிய போனை திருப்பி அவளுக்கு பின்னாடி காட்ட சொல்லு. மஞ்சு, போனை உன் பின்னாடி காட்டு. எப்படி? யாரோட கஸ்டடியில யார் இருக்காங்க? என் பேரனை உன்னால தொட முடியுமா? ஓன் தங்கச்சி தான் இப்போ ஏன் கண்ட்ரோல். ஓம் புருஷன் ஓம் பிள்ளைங்களை வச்சு என் பேரனை எப்படி சேஃப்டி பண்ணிருக்கேன்னு பாத்தியா? ஹே காயத்ரி, இப்பவே உன் தங்கச்சியா அமெரிக்கன் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவோம். இனி அர்ஜுன் எங்க பொறுப்புல தான் இருப்பான். உன்னால அவனை இனிமே எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் அங்க எங்க அண்ணியா உனக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஹே, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, அர்ஜுனை கரெக்டான நேரத்துல வந்து காப்பாத்தினதுக்கு. அண்ணி, இது எங்க கடமை. முதல்ல நீங்க அவளுக்கு ஒரு முடிவை கட்டுங்க. நாங்க அப்புறமா உங்ககிட்ட பேசுறோம். என் சிரிப்புக்கு பின்னாடி என்ன காரணம்னு இப்ப புரியுதா? இவங்க இவ்வளவு அவசரமா ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ண போவே அதுக்கு பின்னாடி நீ தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ஓ ஏற்பாடுல தான் அர்ஜுன் அமெரிக்கா போயிருக்கான்னு. அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ அர்ஜுனை வச்சு ஏதோ கேம் ஆடுறேன்னு. அதான் உன் புருஷனையும் பிள்ளைங்களையும் அனுப்பி வச்சு உன்னோட பிளானை ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டேன். உனக்கு மட்டும்தான் அமெரிக்கால ஆள் இருப்பாங்களா? எங்களுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்களா என்ன? ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட போல இத எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதான் போனேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும். உன்கிட்ட இதெல்லாம் காட்ட வேண்டான்னு நினைச்சேன், ஆனா காட்ட வச்சிட்டேன். தனி ஒருத்தியா இவ்ளோ பெரிய பிசினஸ உருவாக்க தெரிஞ்ச எனக்கு உன்னெல்லாம் சமாளிக்க தெரியாம இருக்குமா காயத்ரி? அமைதியா இருந்தேன்றதுக்காக என் அறிவில்லாதவன்னு நினைச்சியா? அதுதான் நீ செஞ்ச தப்பு.
அம்மா நல்ல வேலை பண்ணீங்கம்மா. அர்ஜுனை புடிச்சு வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? ஆமா அத்தை, எங்களை சொத்தை வாங்க சொல்லி தூண்டி விட்டதே அவங்கதான். இது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நம்ம வீட்ல நடந்த எல்லா பிரச்சனையுமே இவங்க சொல்லிதான் நடந்தது. ஆமாம்மா. இதுக்கு மேல இவங்கள சும்மா விடக்கூடாதுமா. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஜெயில தள்ளுமா. இததான் நானும் பவியும் ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம். இப்பவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சதே. என்ன காயத்ரி, நீயா எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரியா இல்ல போலீஸை இங்க வர சொல்லட்டுமா? ஓடிக்க.